Okay, we will continue the elementary properties of groups. இப்போ ஒரு definition பார்க்கலாம். இப்போ Gங்கிறது ஒரு group, let G be a group. And Aங்கிறது ஏதோ Gல இருக்கக்கூடிய member. Okay, for any positive integer n கமா a பவர் n அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் இங்கே டெஃபினேஷன் கொடுக்குறேன். ஏயை வந்து n டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணிக்கணும். லெட்ஸ் சே a பவர் n. ஓகே, ஏ n டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணால் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இஸ் கால்ட் த a பவர் n. நான் அப்போது a பவர் n-ஓட இன்வர்ஸ் என்ன வரும்? That is equals a into a up to a இதை n times இருக்கு இன்வர்ஸ். இப்போது ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி நம்ம கடைசியாக பார்த்த ப்ராப்பர்ட்டியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபி ஹோல் இன்வர்ஸ் நத்திங் பட் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். அப்போ அது ரிவர்ஸில் இன்வர்ஸ் பண்ணும்போது அது ரிவர்ஸில் வரும் இல்லையா? அப்போ இது எல்லாமே ஏன்றதுனால இது வேறு ஒன்றும் இல்லை, ஏ இன்வர்ஸ் அப்படி n டைம்ஸ் வரப்போகுது. That is nothing but அப்போ a inverse whole power n. So from that அப்போ a power minus n நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதில் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். a power n-க்கு நீங்கள் இன்வெர்ஸ் பார்க்கலாம், இல்லைன்னா a இன்வெர்ஸை வந்து நீங்கள் n டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் அ டெஃபினிஷன். So what about positive integer க்கு I have defined. இதே மாதிரி this is a negative integer. இப்போ negative integer க்கு நம்ம define பண்ணிட்டோம். What about a power 0? a power 0 we just define as an identity element. Okay, so negative element க்கு we have negative powers க்கு we have defined, positive powers க்கு we have defined, and 0 க்கு நம்ம define பண்ணிட்டோம். So இதை யூஸ் பண்ணி we will prove the next theorem. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 a பவர் m into a பவர் n equals a பவர் m plus n. நம்பர் 2 a பவர் m பவர் n equals a பவர் mn. These are the results. Okay, let us prove this result. Proof. இப்போ ஒன்று ப்ரூஃப் பண்ணுவோம், ரெண்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதனால் ரெண்டு யூ ஜஸ்ட் ட்ரீட் இஸ் an exercise. This is an exercise. So I am going to prove the 1. Okay, right. இப்போ ஒன்று ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, கேஸ் 1 என்ன மாத்திரம்தான் மாறி மாற்ற போகிறோம். ஓகே, கேஸ் 1 n equals 0. n 0வாக இருந்தால் என்ன ஆகும்? அப்போ n 0வாக இருந்தால் என்ன வரப்போகுது? தென் a பவர் n is nothing but identity element, right? Then a power n is nothing but an identity element. So a power m into a power n, that's equals a power m into identity element, that's equals a power m. Okay, that is equals a power m plus 0, plus, because m plus 0 is same thing, right? That is equals a power n plus 0 because n is 0, right? So in this case we have அப்போ n 0வாக இருந்தால் a power m into a power n வந்து a power m plus n வந்துடுது. ஓகே, ரைட். Now case 2, n is positive. n is a positive integer. அப்போ எடுத்தாச்சு. என்ன பாசிட்டிவ் இன்டிஜர் இருந்தால் நம்ம இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ் நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போது இண்டக்ஷனில் we are going to prove this result. Okay, we prove this result by induction. By induction on n. அப்போ இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ் என்ன சொல்லும்? முதல்ல n equal to 1க்கு ட்ரூவான்னு பார்க்கணும். அப்போ அடுத்து n equal to k க்கு ட்ரூன்னு எடுத்துகிட்டு k plus 1க்கு ட்ரூவாக வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். அப்போ n equal to 1
அப்போது n equal to 1க்கு ட்ரூவான்னு செக் பண்ணுவோம். n equal to 1 அந்த m எப்படி வேணாலும் இருக்கலாம். m is an any integer, right? அப்போது m நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். முதல்ல when m is நான் நெகட்டிவ், அது ஜீரோவாக இருக்குது இல்லை ஜீரோவோட பெருசாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் then a power m plus 1 because n is 1 here, okay, that's equals அப்போ as per the definition என்ன வரப்போகுது, a into etc. a into a m plus 1 times, right? That is equals அப்போ ஃபஸ்ட்டு ஏமா மாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் அப்போ ஃபஸ்ட்டு ஏமா மாத்திரம் எடுத்திங்கன்னா a power m into a power 1 எழுதிக்கலாம். So that's we have, right? அப்போ இந்த கேஸில் we got it. எப்போது m நான் நெகட்டிவாக இருந்தால், அடுத்து m மைனஸ் ஒன்னாக இருந்தால் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து m மைனஸ் ஒன்னோட கம்மியாக இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Now when m equals -1, அப்போ m -1 இருந்ததுன்னா then அப்போ a power m plus 1 that is equals என்ன வரப்போகுது, a power -1 plus 1 that is equals a power 0 that is equals e. Okay, right? Now on the other hand பார்க்கும்போது இப்போ என்ன வரப்போகுது, a power m into a power 1 அது என்னன்னு செக் பண்ணுவோம். அதை செக் பண்ணால் a power m is a power -1, a power -1 into a, that is a inverse into a is nothing but identity element. So in any case we have, அப்போ இதுலேருந்து என்ன வருது, therefore a power m plus 1 is nothing but a power m into a power 1. இந்த கேஸ்லையும் இது வருது. எப்போது n வந்து -1 இருந்தால், m வந்து -1 இருந்தால் வருது, சாரி. ஓகே, now when m is less than -1, அப்போ less than -1 -2 -3 -4 இது மாதிரி இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா then let me consider m equals -l அப்படின்னு எடுத்துட்டேன். that l could be greater than or equal to 2. l is a positive number, okay, right? Now therefore அப்போ a power m into a power 1 என்ன வருதுன்னு பார்ப்போம். that is equals by a power m க்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், that is nothing but -l. அப்போ a power -l into a power 1 that is equals, okay, இதை இப்போ எப்படி எழுதிக்கலாம், a power -l is nothing but a power -1 power l. this is same, அதான் அப்படி தான் நம்ம இங்கே டெஃபினேஷனில் கொடுத்தோம். that is equals into a power 1 that is equals, அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, a இன்வர்ஸை வந்து l டைம்ஸ் நான் ப்ரொடக்ட் பண்ணப்போம். அப்போது a inverse into etc. a inverse இது வந்து l times into a. அப்போ இதில் மாத்திரம் நீங்கள் ரெண்டு இதை மாத்திரம் ஒரு a inverse மாத்திரம் இந்த சைடு எடுத்துட்டீங்க அப்படின்னா we get என்ன வரப்போகுது, a power -1 into a power -1 power l -1 அப்படின்னு. ஓகே, ரைட். ஓகே, by this definition, இந்த definition படி பார்த்தீங்கன்னா this is nothing but a power -l plus 1 that is equals, okay, that is equals a power m plus 1. that's end of the story. Okay, we got it. Okay, so in any case if m is positive, non-negative or -1 or lesser than -1, then we get a power m into a power 1 is nothing but a power m plus 1. So hence this one is true. Okay, the result is true. Result is true for n equals 1. Okay, அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரிசல்ட் இப்போ n equal to 1க்கு ட்ரூன்னு ஆயிடுச்சு. இப்போ let us assume this result is true for n equals k. That is a power m into a power k equals a power m plus k. இது ட்ரூன்னு எடுத்தாச்சு. இப்போ now we are going to show for k plus 1க்கு இது வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம். n வந்து k plus 1 இருந்தால் இது ஹேப்பன் ஆகும். ஸோ now
a power m into a power k plus 1. இது என்னன்னு பார்ப்போம். That is equals that's equals a power m into a power k into a power 1. This is by definition, right? This is by definition the follow up right. That's equal. Now I just apply the associativity property, that is a power m into a power k into a power 1. Okay, by induction hypothesis மூலமா இதை எப்படி எழுதிக்கலாம்? a power m plus k into a power 1. இது induction hypothesis மூலமா வரப்போகுது. Okay, by definition இருந்து இதை எப்படி எழுதிக்கலாம்? a power m plus k plus 1 plus 1. இதுதான் by definition. Okay, இது induction hypothesis இருந்து வருது by induction. இது definition, usual definition இருந்து இது வருது. இதுவும் இங்கேயும் definition தான். Okay, therefore அப்போ என்ன ஆகுது? In the case of n is no positive integer, this result is true. Okay, right, this result is true for any positive integer n. இதே மாதிரி நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணலாம். கேஸ் 3 n is நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா we can prove the result by induction on minus n. minus n க்கு induction வச்சு நீங்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபேக்ட். அதே மாதிரி நீங்கள் செகண்ட் இதையும் நீங்கள் ஈஸியாக இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் செகண்டையும் ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த செகண்ட் ஒன்னையும் ஜஸ்ட் ப்ரூவ் யூஸிங் சிமிலர் ஃபேஷன், இதே ஃபேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, let me go to some problems. Okay, let us start the problems. Problem number 1. In a group G, show that x square equals x if and only if x equals c. Let's solve the problem. Solution. So the only element only item x square equals x, then that element is called the idempotent element. x square வந்து x வந்து அதையோட ஆப்ரேட் பண்ண x திருப்பி வருது அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ்க்கு பேர்லாம் என்ன சொல்ல போறோம்னா ஐடெம்போட்டல் எலமெண்ட். ஒரு குரூப்பை பொறுத்தவரையும் எத்தனை ஐடெம்போட்டல் எலமெண்ட் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐடெம்போட்டல் எலமெண்ட் மாத்திரம் தான் இருக்கும். அது வேறு ஒன்றும் கிடையாது, ஐடென்டி எலமெண்ட் மாத்திரம் தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ரைட். முதல் விஷயம் இ ஸ்கொயர். இ ஸ்கொயர் பண்ண இ இன்ட்டு இ, தட் இஸ் ஆல்வேஸ் இ. ஸோ அப்போது ஒன் வே இஸ் டு எக்ஸ் வந்து இஆ இருந்ததுன்னா இ ஸ்கொயர் குட் பி இ அப்படின்னு வந்துடுச்சு. ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா தென் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எக்ஸை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இன்ட்டு இன்னு எழுதிக்கலாம். பை கேன்சலேஷன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா we get x equals c. ஸோ அப்போது ரெண்டு பக்கமுமே வந்துடும். ஓகே, let's do the problem number 2. Okay, in an abelian group குரூப்பில் ab the whole square வந்து equals a square b squareனே வரும். ஜென்ரல் குரூப்பில் இது வரணும் அவசியம் கிடையாது, பட் in the case of abelian group this will be happen. Okay, let's show proof பண்ணலாமா? Okay, proof ab the whole square. This is nothing but by our definition ab வந்து 2 times ப்ராடக்ட் பண்ணது, ab into ab. Okay, that's equals. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? a into ba abன்னு எழுதிக்கலாம். ஓகே, இதை கம்யூட்டேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால ba is nothing but ab. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? a into ab into bன்னு எழுதிக்கலாம். Again I just apply the associativity property, a
a into b ன்னு வரும். That is equals a square b square. So that's the end of the story. Let me go to the problem number 3. Problem 3. But in general ab the whole power n வந்து a power n b power n வரும். Okay, in abelian group this will happen. Okay, right. Let G be a group. Next problem, let G be a group. Such that a square equals e for all a. எல்லா எலமெண்ட்டோட இன்வர்ஸும் அதே வருது அப்படின்னா for all a belongs to G, then G is abelian. Okay, let's solve this. இப்போ G abelian என்ன காட்டணும், நீங்கள் எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது கம்யூட் ஆகுது அப்படின்னு காட்டணும். அதாவது ஏபியும் பிஏயும் சேமாக தான் வருது. மொதல் விஷயம் இதில் என்ன அப்சர்வேஷன் பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் வந்து ஈன்னு கொடுத்துட்டாங்க, ரைட்டா? ஏ ஸ்கொயர் ஈனா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஓகே, தட் இம்ப்ளாய் ஏ இன்ட்டு ஏ இஸ் இ. அப்போ என்ன அர்த்தம்? இதுலேருந்து ரெண்டு பக்கம் போய் இன்வெர்ஸால் பெருக்கிட்டிங்க அப்படின்னா வி கெட் ஏ ஈக்குவல்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஓகே, அப்போ ஏயும் ஏ இன்வெர்ஸும் சேம். ஏ வந்து ஏ ஸ்கொயர் ஏ வருது அப்படின்னா ஏயும் ஏ இன்வெர்ஸும் சேம் தான். ஓகே, ரைட். நவ் வி ஜஸ்ட் அப்ளை. அப்போது ஏபி, இப்போ வாட் ஐ ஹேவ் டு ஷோ ஏபியும் பிஏவும் சேம்னு காட்டணும், ரைட்? அப்போ ஏபி எடுத்தாச்சு. பட் பை ஆர் அசம்ஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஜியில் இருக்குது அப்படின்னா அப்போது ஏபி இதோட இன்வர்ஸும் அதுவும் சேம், ரைட்? அப்போ ஏபி இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். பட் பி ஆல்ரெடி ஏயும் பி ஜியில் தானே இருக்குது. அப்போ பி இன்வர்ஸ் வந்து பின்னு தான் வரப்போகுது, ஏ இன்வர்ஸ் வந்து ஏன்னு தான் வரப்போகுது. therefore G is abelian, hence G is abelian. Let me go to the problem number 4. Okay, let G be a group. In which AB whole power m equals a power m into b power m for 3 consecutive integers. தொடர்ந்து 3 இன்டிஜர்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் ஆனிச்சு அப்படின்னா எல்லா ஏபிக்கும் for all a comma b belongs to G, then G is abelian. இதே இது ரெண்டுக்கு வந்தால் கூட நடக்காது, ரெண்டுக்கு வந்தால் கூட ஃபெயிலியர் ஆகும். பட் 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு இது மாதிரி வருது அப்படின்னா this will be happen. Okay, let's solve that one. இப்போ அபிலியன் காட்டுறதுக்கு 2 எலமெண்ட்டை முதல்ல நான் பிக் பண்ணோம், அதனால் 2 எலமெண்ட்டை பிக் பண்ணிட்டேன் ஜியில். ஓகே, ரைட். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு இது நடக்குது. இது ஏபி பவர் எம் வந்து ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம். அப்போ 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் முதல்ல பிக் பண்ணிக்கலாம். எம், எம் ப்ளஸ் 1, எம் ப்ளஸ் 2 அப்படின்னு 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ ஏ பவர் எம் ஏபி பவர் எம் வந்து என்ன வரப்போகுது, ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம்னு வரும். அதே மாதிரி ஏபி ஹோல் பவர் எம் ப்ளஸ் 1 அப்போ என்ன வரப்போகுது, a power m plus 1 into b power m plus 1 வரப்போகுது. ஓகே, இதே மாதிரி ab பவர் m plus 2 என்ன வரப்போகுது, a power m plus 2 into b power m plus 2 வரப்போகுது. ஓகே, ரைட். these are happen. now இதை இப்போ மனசில் வச்சுக்கிட்டு we are going to try. okay, now ab whole power m plus 1. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லியாச்சு, a power m plus 1 into b power m plus 1. ஓகே, ரைட். தட் இம்ப்ளை, பட் இதை எப்படி எழுதிக்கலாம், ab whole power m plus 1னா என்ன அர்த்தம், ab லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ab power m into ab, ரைட்டா?
அதே மாதிரி இதை எப்படி எழுதிக்கலாம், a into a power m, இது b power m into b அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? ஓகே. தட் இம்ப்ளைஸ் ஓகே இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதிக்கலாம், a power m into b power m into a into b அப்படின்னு வரும். இதை பார்த்தீங்கன்னா a into a power m into b power m into b அப்படின்னு வரும். ஓகே, alright, you just interchange these two things, that is equals a power m into a, this is b power m into b. Okay, now I just apply the cancellation. Like cancellation apply panning, now you just cancel these two things. Okay, these two things. So finally we got நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்குது, a b power m into a equals a b power m னு வரும். ஓகே, இந்த சிமிலர்லி இதே ஃபேஷனில் யூ ஜஸ்ட் அப்ளை. அப்போது எதை எடுத்துக்கிட்டீங்க, இதை எடுத்துட்டிங்கன்னா a b whole power m plus 1 m plus 2 equals a power m plus 2 into b power m plus 2. இதிலேருந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, you may got b power m plus 1 into a, that's equals a into b power m plus 2 அப்படின்னு வரும். Oh sorry, b power m plus 1 வரும். Okay, right. Now okay, that implies இதே ஃபேஷன் நான் திருப்பி அதை எழுத விரும்பலை, அதனால் டைரெக்டாக ஐ ஜஸ்ட் அப்ளைட். இப்போது இதை b இன்ட்டு b பவர் m இன்ட்டு ஏன்னு எழுதிக்கிங்க, தட் இஸ் ஈக்குவல்ஸ் a இன்ட்டு b பவர் m ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். யூ ஜஸ்ட் அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி அண்ட் இதை b பவர் m ப்ளஸ் 1 b பவர் m இன்ட்டு b இன்ட்டு b பவர் m பிரிச்சுக்கோங்க. அப்புறம் அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ரைட். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, யூ ஜஸ்ட் ரீப்ளேஸ் b பவர் m இன்ட்டு a, அதுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணி a இன்ட்டு b பவர் m அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். யூ ஜஸ்ட் ரீப்ளேஸ் தட் ஒன். அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா b இன்ட்டு a, இதுக்கு பதிலாக ஐ ஜஸ்ட் ரீப்ளேஸ் a இன்ட்டு b பவர் m, தட்ஸ் ஈக்குவல்ஸ் ab into b power m, இதை பிரித்து எழுதிக்கலாம். ரைட், now just apply the associativity property again, b a power b power m, a b power b power m. So we got அப்போ இதுலேருந்து என்ன வருது, b a equals a b. That shows that commutativity property holds. Okay, அப்போ commute ஆகுது, எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தீங்கனாலும் commute ஆகுது, therefore g is abelian. சப்போஸ் இப்போ நான் உங்கள் கையில் ஒரு 2 குரூப் கையில் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம், அதை வச்சு நீங்கள் எப்படி புது குரூப் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம் 5. பட் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் ஒன்லி. ப்ராப்ளம் 5, இப்போ லெட் ஹெச் டாட்டுங்கிறது ஒரு குரூப்பு அண்டு கே ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு குரூப். 2 குரூப் எடுத்தாச்சு, பி குரூப்ஸ். இப்போ இதிலிருந்து ஐ எம் கோயிங் டு ஃபார்ம் அ நியூ குரூப் ஹெச் கிராஸ் கே, இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ இதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் முதல்ல எப்படி இருக்கும், ஸோ அப்போ இதில் எப்படி நம்ம ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இதில் நீங்கள் எந்த எலமெண்ட் எடுத்தீங்கனாலும் அது எந்த ஃபார்மேட்டில் இருக்க போகுது, h1 k1 h2 k2. ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு டிஃபைன் ஒன் ஆப்ரேஷன் ஹியர். இப்போ இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் யூஸ் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ரேஷன் போட்டுக்கிறேன். ஓகே, இதை இப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறது, பட் ஐ நோ தட் h1 h2 ரெண்டுமே ஹெச்சில் இருக்கனால அது ரெண்டையும் டாட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். அதே மாதிரி k1 k2 கேல இருக்கிறதுனால k1 k2 ஸ்டார் பண்ண தெரியும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே நேச்சுரல் மேப்பிங்காக நேச்சுரலாக அப்படியே எடுக்க போகிறேன். h1 டாட் h2 k1 ஸ்டார் k2 இப்படி டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா தென் k h cross k with respect to this box is a group with respect to this operation. Okay, so it's a very simple, you just try this is a group மாறும் அப்படின்றத ஈஸியாக செக் பண்ணலாம். ரொம்ப நேச்சுரல் டெஃபினிஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம், பெரிய எக்ஸ்ட்ரானரி டெஃபினிஷன்ஸ்லாம் இங்கே நம்ம
டிஃபைன் பண்ணி. ஓகே, ஐ ஸ்டாப் தேர்.